பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் இந்த ஸ்பிரிச்சுவல் தாட் மூலியமாக உங்களை சந்திக்க செய்த கிருபைக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளில் கர்த்தர் நமக்காய் கொடுத்த ஒரு வார்த்தை அவரோட நாமத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். கர்த்தர் அநேக நாமத்தை உடையவராக இருக்கிறார். இந்த நாளில் நமக்காய் கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். தன்னோட நாமத்தை எப்படியாக நாங்கள் உங்கள் நாமத்தை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு மோசே கேட்கும் பொழுது மோசையிடம் ஒரு நாமத்தை கொடுத்தார். யாத்ராகமம் 3ஆவது அதிகாரம் 14வது வசனத்தில் இப்படியாக சொல்லியிருக்கிறார், ஐ எம் ஹூ ஐ எம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தரோட அநேக நாமத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். இம்மானுவேலராக இருக்கிறார், நம்மளோட சகாயராக இருக்கிறார், நம்ம கூடவே இருக்கிறார், பெலனாக இருக்கிறார், எல்லாமே நமக்கு தெரியும். ஹீ இஸ் அ பீஸ் டு அஸ். இந்த அநேக நாமத்தில் இந்த நாமத்தை கர்த்தர் ஸ்பெஷலாக மோசையிடம் சொல்லி என் ஜனங்களிடம் நீ தெரியப்படுத்த என்று சொல்லுகிறார். ஸோ இதுதான் முதலாக கர்த்தர் தன்னோட நாமத்தை வெளிப்படுத்தும் பொழுது கொடுத்த ஒரு வார்த்தை. அப்போ இந்த வார்த்தை எவ்வளோ ஒரு ஸ்பெஷலாக இருக்கும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. கர்த்தரோட ஒவ்வொரு முதல் காரியமும் எப்படி இருந்துச்சுன்னா, முதல் அற்புதம் அந்த இடத்துல கட்ஜாடியை நிரப்பி அதை திராட்சரசமாய் மாற்றினார், வெறும் தண்ணியை. அதுபோல் கர்த்தர் முதலாவது கொடுத்த ஒரு வார்த்தை ஐ எம் ஹூ ஐ எம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அப்படியே அதோட கண்டினியூஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 15வது வசனத்தில் கூட இப்படியாய் போட்டிருக்கிறது. God also said to Moses, say to the Israelites, the Lord, the God of your father, the God of Abraham, the God of Isaac, and the God of Jacob has sent me to you. This is my name forever, the name you shall call me from generation to generation. ஸோ கர்த்தர் அது மட்டும் இல்லாமல் ஒரு மகிமையை கொடுக்கிறார். ஆபிரஹாமுக்கு, யாக்கோபுக்கு, இவங்க எல்லாரோட தகப்பனாக இருக்கிறேன்றதை சொல்லியிருக்கிறார். ஸோ அப்படி ஒரு பேரை நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமா? நம்ம லைஃப்பில் நம்ம கர்த்தரை நம்ம ஒரு பிதாவாய், தகப்பனாய் நம்ம யோசிக்கிறோமா? எல்லா காரியத்தையும் நம்ம தகப்பனிடம் சொல்லி நம்ம செய்கிறோம். அதுபோல் நம்ம செய்கிறோமா? கர்த்தர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். தன் பிள்ளைகளுக்காய் நம்மளை புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவனாக இருக்கும்போது ஐ எம் ஹூ ஐ எம் என்று சொல்லியிருக்கிறார். அவர் தான் நமக்கு எல்லாமா இருக்கணும்னு என்று விரும்புகிறார். அந்த இடத்துல இருக்க நீங்கள் விரும்புகிறீங்களா என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல இந்த சிச்சுவேஷன் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு அற்புதம் தான் நடந்துச்சு. அந்த இடத்துல கூட அந்த புஷஸ்க்கு நடுவில் ஒரு ஃபயர் இருக்கே அப்படின்னு அவங்க யோசித்தாங்க. மோசே கூட யோசித்தான். அந்த இடத்துல கூட கர்த்தர் சொன்னது என்னென்னா, அது ஒரு பரிசுத்தமான ஸ்தலம், உன்னோட ஸ்லிப்பர்ஸை கலட்டிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நம்ம அந்த இடத்துல எப்படி இருக்கணும், எப்படி பிரவேசிக்கணும் அப்படின்றத கர்த்தர் ஒரு அழகான டீச்சிங்காக சொல்லியிருக்கிறார். அதுபோல் தான் அந்த இடத்துல எப்படி மோசே அதை ஃபாலோ பண்ணானோ, கர்த்தர் எப்படி அவருக்கு சொன்னது போல் செய்தாரோ, அதுபோல் தான் நம்மக்கிட்ட கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. நமக்கு கர்த்தர் சொல்லிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம அப்படியே கேட்கும்படியாய், கர்த்தரோட வேஸை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. அது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் நம்ம தேவன். இந்த இடத்துல கர்த்தர் தன் நாமத்தை சொல்லும் பொழுது கர்த்தர் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுக்குறார். அப்படிப்பட்டவரை நம்ம பார்க்குறோம். நம்ம அந்த ஒரு கர்த்தரோட சமூகத்தில், கர்த்தரோட இடத்துல நம்ம பிரவேசிக்கும் பொழுது எவ்வளோ ஒரு பரிசுத்தமாக இருக்கணும்னு. ஏன்னா ஸ்லிப்பர்ஸ்ன்னு சொல்லும் போது நம்ம வெளியில் போகும்போது யூஸ் பண்ணிக்கிற ஒரு பொருட்கள். ஆனால் ஒரு ஜெபம் அப்படின்னு ஒரு பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகும்போது எப்படி ஒரு இது இருக்கணும். ஸோ இது அவுட்வேர்ட்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் இது இன்வேர்ட்லி நம்ம யோசிக்கும் பொழுது நம்ம கர்த்தரோட ஆலயமாக இருக்கிறோம். நம்ம கர்த்தரோட ட்ரான்ஸ் இமேஜ் ஆஃப் காட். ஸோ கர்த்தரோட ஒரு இமேஜாக இருக்கும் பொழுது நம்ம எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணுன்றதை நம்ம ஒரு நிமிஷமாக யோசித்து பார்க்கணும். இது கூட ஒரு டீச்சிங்காக கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. இது எல்லா டீச்சிங்கையும் நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது கர்த்தர் ஐ எம் ஹூ ஐ எம்மாக இருக்கிறார். ஹீ இஸ் த ஒன் ஃபார் அஸ். ஹீ இஸ் கோயிங் டு லீட் அஸ் இன் ஆல் அவர் வேஸ். ஸோ அப்படியான தேவனாக இருக்கிறார். நம்ம அவரை பிடித்து கொண்டு அவர் வழி நடத்தும் பொழுது, அந்த பாதையில் நம்ம நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு எல்லா காரியத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். பைபிளில் போட்டது போல் ஆபிரஹாமின் தேவனாய், யாக்கோபின் தேவனாய் இருக்கிறேன்னு சொன்ன தேவன் உங்கள் பேரை போட்டு எஸ்தரின் தேவனாய், ராஜியின் தேவனாய் அப்படின்னு கர்த்தர் சொல்லும்படியாய் அந்த மாதிரி அந்த இடத்துல உங்கள் பேரை வைத்து சொல்லி பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்கிறது. தேவனாக இருக்கிறார், நம் கூட இருக்கிறார், நம் பிதாவாக இருக்கிறார். ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் அஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது எவ்வளோ ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும். அப்படி சொல்லும் பொழுது அந்த ஒரு ஓன் ஃபீல் எப்படி இருக்கும், அந்த ஓன் அப்படின்ற ஃபீல் எப்படி இருக்குன்றதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் தட் டிஃப்ரெண்ட் இன் யுவர் லைஃப்ஸ். And God is going to give that different in your life only when you keep yourself holy to
show that ஸ்தோத்திரம் கர்த்தாவே, you are ஸ்தோத்திரம் the அப்பா, இந்த son and நாளுக்காய் daughters கொடான of கொடி நன்றி அப்பா. இந்த Christ நாளில் இந்த Jesus. வார்த்தையை இந்த கொடுத்ததுக்காக வார்த்தையை நன்றி நம்ம அப்பா. இந்த விசுவாசிப்போம், இந்த வார்த்தையின்படி நடக்க அந்த நம்ம வார்த்தையை ட்ரை கேட்கும் பண்ணுவோம். பொழுது கர்த்தர் ஆண்டவரே சமூகத்தில் சப்பா, இந்த வார்த்தையை ஒரு வைப்போம். நிமிஷமாய் ஆண்டவரே சப்பா, நீர் எங்கள் தகப்பனாக இருக்கிறதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே சப்பா, புத்திர சுவிகாரத்தை கொடுத்ததுக்காய் நன்றி சப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே சப்பா, நீங்கள் அநேக நாமத்தை உடையவராக இருக்கிறீர். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவரே சப்பா, அந்த புதிய நாமத்தை ஆண்டவரே சப்பா எல்லாருக்கும் வெளிப்படுத்தும்படியாக இந்த வார்த்தையை கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆம் தகப்பனே அப்பா, நாங்களும் ஆண்டவரே சப்பா உங்கள் வார்த்தையை மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவரே சப்பா, நாங்கள் எங்கள் ஆலயத்தை ஆண்டவரே சப்பா பரிசுத்தமாக வைத்திருக்கும் பொழுது ஆண்டவரே சப்பா, நீங்கள் அந்த இடத்துல வாசம் செய்கிறவராக இருக்கிறீர். எங்களை ஆண்டவரே சப்பா ஒரு டிஃப்ரென்ஸை காண செய்கிறீரே, அதற்காக நன்றி சப்பா. இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நீங்கள் கிருபை செய்யுங்க சப்பா. இங்கே கேட்கிற ஒவ்வொரு பேரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கிருபை செய்யுங்க சப்பா. என்னையும் தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே சப்பா. கேட்கிற ஒவ்வொரு பேரையும் பரிசுத்தப்படுத்துங்க சப்பா. அவங்களுக்குள்ளாகவும் ஆண்டவரே சப்பா நீர் பேசி ஆண்டவரே சப்பா வழியில் எப்படி நடக்கணுன்றதை எங்களுக்கு கற்றுத்தாரும் அப்பா. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் ஆண்டவரே சப்பா உமக்காக ஆண்டவரே சப்பா நாங்கள் வழி நடக்க நீங்கள் கிருபை செய்யுங்க சப்பா. நன்றி ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே அப்பா, ஒரு நீதியை செய்யும் தான் சப்பா நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த நீதியை நாங்கள் செய்யும்படியாக எங்களை ஆண்டவரே சப்பா தகுதிப்படுத்துங்கப்பா. நன்றி. எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.